சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. யோகம் செய்யும் மகாதசைகள். பொதுவா எல்லா கிரகமே யோகம் செய்யும்ன்றத சொல்லிட்டோம். அப்ப சிம்ம லக்னத்திற்கு முக்கியமாக குரு பகவானும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு, பாக்யாதிபதி செவ்வாய், இந்த ரெண்டு கிரகமும் வலுப்பெறணும். இந்த ரெண்டு கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகமாவது வலுப்பெற்று மற்ற எந்த கிரகங்களை தொடர்பு கொண்டாலும் ஸ்தான வலுவோடு அந்த மகாதசைகள் யோகம் செய்யும். உதாரணத்திற்கு விரையாதிபதியான சந்திரனா இருக்கட்டும், இல்ல லக்னாதிபதி தசையா இருக்கட்டும், 2-11 அதிபதியான புதன் தசையா இருக்கட்டும், 3 அதிபதியான சுக்கிரனுடைய தசையாக அமையட்டும், இல்லது முழு அவயோக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய தசையா இருந்தாலும் சரி, இல்ல ராகு கேதுக்களுடைய தசை, இதுல எந்த தசை நடப்புல வந்தாலும், சந்திர தசையோ சூரிய தசையோ புதன் சுக்கிரன் சனி ராகு கேது, இதுல எந்த மகாதசையானாலும் இந்த குருவோ செவ்வாயோ ஸ்தான பலத்தை பெற்று தசைநாதனை தொடர்பு கொண்டு, ஸ்தான பலம்னா குரு செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், இல்ல நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமும் திக்பலம் வலுவற்ற இந்த குரு செவ்வாயோடு இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்ளுமாயின் கண்டிப்பா சிம்ம லக்னத்திற்கு இந்த மகாதசைகள்லாம் யோகத்தை செய்யும். அவயோகன்ற வேறுபாடே கிடையாது. சனியெல்லாம் பெரும் யோகம் செய்வார். எப்படி செய்வார்? பாங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளாலும் வேலையினாலும் யோகம் செய்வார் அப்படின்றது.